Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுழியம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே செய்வோம். சுழியம் உருண்டை இல்லனா சுழிய உருண்டை அப்படி கூட சொல்வாங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா ஆரோக்கியமான முறையில சுழியம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சரியா 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை 2 முறை தண்ணியில அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு தண்ணியில நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன். உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியா இருக்கும். இப்போ இதை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு குக்கர்ல சேர்த்துக்குங்க. இந்த கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இதை இப்போ மூடிடுங்க. 3 விசில் வந்தா போதும். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதாவது பூக்க வெந்தா போதும், ரொம்ப குழைய வேகணும் அப்படிலாம் கிடையாது. கடலைப்பருப்பை ஊற வச்சு தான் வந்து வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா ஒரு 9 விசில் 10 விசில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது இனிப்பு சுவை சரியாக இருக்கும். இதுவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அந்த வெல்லம் பாகா ஆகணும் அப்படிலாம் கிடையாது, கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி போல் வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததான் வேற ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு தேங்காய் தூர்கள் வந்து நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் தூர்கள் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்ததா நம்ம அவிச்சு வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். மேஷ் பண்ணணுன்ற அவசியம், அதாவது மசிச்சு விடணுன்ற அவசியம் கிடையாது. நேரடியாகவே சேர்த்துடலாம். ஏன்னா அந்த வெள்ளைப்பாகு அது எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்குங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காவா இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தில் தட்டிட்டு வடிகட்டிக்கலாம். நான் எதுக்காக இந்த வெல்லத்தை வந்து வடிகட்டேன்னா, அதில் வந்து அந்த இரும்பு துரும்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். கடலைப்பருப்பு அங்கங்கே ஒரு பாதியாக இருந்தால் வாயில் வந்து சாப்பிடும்போது கடிபடும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த வெல்லம் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு வத்தி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக மாறி வரும். இது ஆற இன்னும் திக்காயிடும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதை கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குங்க. இப்போ பாருங்க, அழகாக இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்குங்க. செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த உருண்டையை வந்து என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாருண்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. அடுத்ததா எப்பவுமே வந்து சுழியம் அப்படின்னாலே மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு மைதா மாவில் செய்ய போகிறது கிடையாது, இட்லி மாவில் செய்ய போகிறோம். எப்படியா இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து இட்லி செய்வோம். நம்ம அந்த இட்லி மாவில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். ஆரோக்கியமான முறையில் நம்ம சுழியம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நம்ம எப்பயும் போல் இட்லி செய்யறதுக்கு அரிசி உளுந்து வெந்தயம்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அதே தான். மாவு புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ஒரு பால் அந்த மாவில் போட்டுட்டு 2 பக்கமும் அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாவு வரும் இல்லையா, அது அந்த கிண்ணத்தோட ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போட்டிங்கன்னா சிந்தாமல் செதறாமல் அழகாக ரவுண்டாக உங்களுக்கு வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்ட உடனே கொஞ்சம் அடியில் போய் உட்காரும், அதாவது அந்த பாத்திரத்தில் போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி எடுத்து விட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை திருப்பி விட்டுக்குங்க. ஜஸ்ட் லைட்டாக சுழட்டி விட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு ஒரு அருமையான சுழியம் கிடைச்சிடும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், சுலபமான வேலை தான். அவ்வளோதான், சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம மைதா மாவில் செஞ்சோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மொறுமொறுப்பு இருக்காது. இதே நம்ம இட்லி மாவில் செஞ்சோன்னா நல்ல உங்களுக்கு ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ நான் அதனுடைய சத்தத்தை காமிக்கிறேன் பாருங்கள்.
எவ்வளோ அழகாக அந்த சத்தம் கேட்குது பாருங்கள். சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப நேரம், அதாவது நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்ல மொறுமொறுன்னே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.